வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சோள தோசை தான். அதாவது அன்றைக்கி வந்து 6 தோசை 8 தோசை சுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மாவு எந்திரிச்சு முடியும், துறையப்பட முடியும். அதனால் இன்றைக்கி சோள தோசை. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன பொடி, எள்ளு பொடி வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு புளி, வத்தல், புளி, மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்ச ஒரு நல்ல துவையல். சூப்பராக இருக்கும். எங்கள் ஆச்சி செய்வாள், முப்படாதி ஆச்சி. எங்கள் ஆச்சி வெறும் முப்படாதி, அவங்க இப்படிதான் நல்லா செய்வார் துவையல். ஆனால் அம்மியில் அரைப்பா. இதே துவையல் அம்மியில் அரைச்சா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னால் இன்னும் அரைக்க முடியாது. டைம் 9:15 ஆகிடுச்சு. அவள் சண்டைக்கு வந்துடுவோம், அவள் சாப்பாடு கொடுக்கலாம். இப்போ ஏன்னா காலைல 5:30 மணிலேருந்து படிச்சுட்டு இருக்கா. 5 மணிலேருந்து இதுதான் நம்மளோட சாப்பாடு. என்னோட சாப்பாடை காமிக்கேன். இப்போ வந்து இந்த சோள தோசைக்கு வந்து மேடம் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து இப்போ வந்து இது காலி ஆயிடுச்சு இன்னையோட. அப்புறம் நான் நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு ஊறப்பொடையில் எப்படி அரைக்கணும் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெசிப்பியாக போடுறேன். ஓகேவா? ஏன்னா வேணா எங்கள் வீட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுங்களா எங்கள் வீடு, வாங்க சாப்பிடுவாங்க. சோள தோசை சூப்பராக எள்ளு பொடி வச்சு. இதுதான் என்னோடய சாப்பாடு. சூடாக டீ, மழை பெஞ்சிட்டு அதுக்கு நல்லா சூடாக டீ. இப்போ பாருங்கள், இப்படி வந்து ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு எடுத்து இந்த டீ குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட காலை சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேகலை ரேண்டம் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.